ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து Eksa E900 ஹெட்ஃபோன்ஸோட அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்தோன்னே வந்து ஒரு கேரி கேஸ் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இது வந்து நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து இதில் பேப்பர் ஒர்க் இருக்குது, ப்ளஸ் ஒரு தேங்க்யூ நோட். அதுக்கப்புறம் வந்து இதில் இந்த மைக்ரோஃபோன் இருக்குது. நம்மளோட நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன் வந்து செப்பரேட்டாக இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபீச்சர்னு சொல்லலாம். ஸோ செப்பரேட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு தேவைப்படும் போது, அதாவது நீங்கள் அதை கேம் விளையாடும் போதோ இல்லை யூஸ் பண்ணும் போதோ ப்ளக்இன் பண்ணிக்கலாம், இல்லாத நேரம் வந்து ப்ளக் அவுட் பண்ணி வந்து வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஹெட்செட்டே வந்து இதில் இருக்குது. ஹெட்செட் இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் லாங் கேமிங் செஷன் யூஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்கும். ப்ளஸ் ஸ்லைட்டாக வந்து என்ன சொல்கிறது, டோட்டலாக வந்து ஏரை பிளாக் பண்ணியிருந்தாலும் ஸ்லைட்டாக வேர்க்கிற மாதிரி தெரிஞ்சது இயர் ரீஜனில். பட் ஒன்ஸ் அகெயின் இதோட கன்சிடரிங் இதோட ப்ரைஸ்க்கு இது ரொம்பவே ஒர்த்து. ஸோ இந்த ப்ரைஸ் என்னப்பான்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து டோட்டல் ப்ரைஸ் வந்து 2600. பட் ஆனால் நம்ம இந்த கிரேட் இண்டியன் சேலில் வந்து ஜஸ்ட் 1870 இருக்குது. 1000 எதுன்னா அதோட டியூரபிலிட்டி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாவே டியூரபிளாக வந்து இருக்குது. ப்ளஸ் இந்த இயர் அட்ஜஸ்டபிளும் நமக்கு நல்லா இருக்குது. குஷன்ஸும் நம்ம ரிமூவ் பண்ணி மாற்றிக்கலாம் நமக்கு தேவைப்படுற நேரம். இப்போது உங்களுக்காக மைக் டெஸ்ட் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ அதை பற்றி இப்போ கேட்பீங்க. ஸோ இப்போ இந்த மைக்ரோஃபோனில் வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பேக்ரவுண்டில் ஸ்லைட்டாக வந்து நாய்ஸ் இருக்குது. ஸோ அந்த நாய்ஸ் எலிமினேஷனையும் வந்து எப்படி எலிமினேட் பண்ணுறதுன்ட்டு இந்த ஆடியோலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லை, இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து இங்கே பயங்கரமாக மழை பெஞ்சிகிட்ருக்கு. நான் விண்டோக்கு ஓரத்தில் உட்காந்து தான் வந்து நம்ம ஃபோனில் தான் வந்து மாட்டி எடுத்தேன். உங்களுக்கு இப்போ தெரியும் எப்படி நாய்ஸ் கேன்சல் பண்ணிட்டு நான் உங்கள் வாய்ஸை மட்டும், யூசர்ஸோட வாய்ஸை மட்டும் எப்படி பிக் பண்ணுதுன்னு வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அதே மாதிரி இதில் என்ன நல்லா இல்லைன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடியோ வந்து மியூசிக்கு வந்து இது நல்லா இல்லை. ஹைஸும் இல்லை, லோஸும் இல்லை. ஸோ டோட்டலாக வந்து மியூசிக்கு பேட் அப்படி தான் சொல்லணும். மியூசிக்கு இது அப்சல்யூட்டாக நோ, மியூசிக்குன்னு வாங்கக்கூடாது. இதோட மெயின் நோக்கமே வந்து ஸ்டீரியோ ஹெட்செட்டுன்றதுனால நீங்கள் அதுக்கு ஒரு யூசேஜுக்கு மட்டும்தான் பண்ணிக்கணும். ஸோ இதோட யூசேஜ் வந்து நீங்கள் பப்ஜியோ இல்லை ஃபோர்ட்நைட்டோ இல்லை காம்படிட்டிவ் கேம்ஸ் எது விளாண்டாலும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபுல் ஸ்டெப் டிடெக்ஷன் அதெல்லாம் வந்து உங்களுக்கு பக்காவே இருக்கும். இதோட ஆஸ்தட்டிக்ஸ் அண்ட் பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்கன்னா, ஹைப்பர்எக்ஸ் க்ளவுட் சீரிஸ் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்குது மாட்டியிருக்க. ஸோ லாங் டியூரேஷன் ஆஃப் கேமிங் செஷன்ஸ்க்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். வேறு என்ன இதோட ஸ்பெசிஃபிக்கான ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா வந்து 2 years வாரண்டியோட வருது. ஸோ வாரண்ட்டி வந்து அதுக்குரிய ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்படின்னு வந்து கொடுத்தாங்க. ஜஸ்ட் ஒரு லிங்க்கில் போய்ட்டு வாரண்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணிக்க வேண்டி தான். அதுக்கப்புறம் இதோட யூசேஜ் மேனுவலும் வந்து நமக்கு வந்திருக்கு. அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சரை விட்டுட்டேன், வால்யூம் கண்ட்ரோலர் வந்து இதுக்கு வந்து செப்பரேட்டாக இருக்குது. ஸோ அது சொல்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஸோ உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோலரும் வந்து செப்பரேட்டாக வந்து இங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து மைக்ரோஃபோன் மியூட்டும் வந்து நம்ம ஹேண்டில் இருக்குது. ஸோ டக்குன்னு நம்ம ஏதாவது கால் எடுக்கணும், இப்போ மீட்டிங்கில் இருக்கோம்னா வந்து நீங்கள் மியூட் வச்சுட்டு இங்கே பக்கத்தில் வந்து பேசிக்கலாம். இப்போ உங்களுக்கு நிறையா ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வந்து அந்த சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு நம்ம மியூட் பட்டன் வந்து இது பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். முக்கியமான விஷயம் வந்து கம்ஃபர்ட், நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்குது. ப்ளஸ் நாய்ஸ் ஐசோலேட்டும் வந்து ஒரு மாட்ரேட் லெவலுக்கு பண்ணுது. இப்போ எனக்கு வந்து டோட்டலாக வந்து ஐசோலேட்டான ஃபீல் தான் எனக்கு இருக்குது. நான் அந்தளவுக்கு வந்து நாய்ஸ் ஐசோலேஷன் வந்து நோட் பண்ண மாட்டேன். ஸோ எனக்கே வந்து நல்ல இது இருக்க மாதிரி தான் வந்து தெரியுது. ப்ளஸ் ரொம்ப நல்ல ஃபீலும் இருக்குது மாட்டியிருக்கும் போது. உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அதே மாதிரி இந்த கிளாம்ப் பார்த்திங்கன்னா வந்து இந்த கிளாம்பும் அட்ஜஸ்டபிள் கிளாம்ப் தான். உங்களுக்கு வாய்ஸ் எப்படி பிக் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். இது எங்கே வச்சுருந்தாலும் வந்து இது தூரம் போக போக வந்து கொஞ்சம் வாய்ஸ் பிக் பண்ணுறது வந்து மிஸ் பண்ணுது. இப்படி கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும் போது வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து பிக் பண்ணுது. ரொம்ப பக்கத்தில் வச்சிங்கன்னா வந்து டிஸ்டர்ஷன் ஆகலை, ஆனால் சவுண்டு வந்து ஆப்போசிட் பார்ட்டிக்கு வந்து அதிகமாக வந்து கேட்கும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றின குயிக் ரிவ்யூ. ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.